वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। सखेति मत्वा प्रसभं यदुक्तम् हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् तत्क्षामये त्वामहमप्रमेयम्. இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின்
அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானம் தவேமம் மயா பிரசாதாத் பிரணயேன வாபி யச்சாபஹாசார்த்தமசத்கிருதோசி விஹார ஷய்யாசன போஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத்சமக்ஷம் தத் க்ஷாமயே த்வாம் அஹம் அப்ரமேயம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ஒருத்தருடைய பெருமை நமக்கு தெரியாது. ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட நம்ம பழகின்னு இருப்போம், ரொம்ப சாதாரணமாக பழகின்னு இருப்போம். அவரும் என்ன பண்ணுறார், தான் யார் என்ன ஏதுன்றதாக தன்னுடைய பெருமையை வெளிக்காட்டாமல் நம்மக்கிட்ட பழகிறார். ரொம்ப சௌலபியமாக இருக்கார். ஒன் ஃபைன் மார்னிங் ஏதோ ஒரு நாள் கார்த்தால் திடீர்னு நமக்கு அவர் யார், அவருடைய மேன்மை என்ன, மகிமை என்னன்னு தெரிஞ்சுடுத்து. அப்போ தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் நினச்சோன்னா, ஐயோ இவர் யார் என்னன்னு கூட தெரியாமல் நாம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோமே, அவர்கிட்ட ரொம்ப சிரித்து பேசி சகஜமாக இருந்துட்டோமே, அவ்வளவு பெரியவர்கிட்ட நாம் அப்படி இருந்திருக்கக்கூடாது இல்லையா, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்புறம் அவளை பார்க்கச்சே ஒரு அப்பாலஜி கேட்போம், ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்போம், சாரி கேட்போம். ஐயோ நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காரீங்க, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காரீங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படி கேட்டால், அவள் நிச்சயமாக தப்பாக நினைக்க போகிறதில்ல. ஏன் தெரியுமா, அவள் தப்பாக நினைக்க மாட்டான். ஏன் நான் இங்கே பாருங்க, இத்தனை நாள் நம்ம அவகிட்ட பழகச்சவ எப்படி இருந்தா, ரொம்ப சௌலபியமாக தான் இருந்தா. ஒருவேளை அவள் தப்பாக நினைக்கக்கூடிய கேரக்டராக இருந்தா முதல் தடவை நம்ம பழகிறத பார்த்தே நம்மளை விட்டு விலகி இருப்பாள். எப்போ நம்மளை விட்டு அவள் விலகலையோ, எப்பொழுது நம்ம கூடயே அவள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காளோ, அப்பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை தவறாக நினைப்பவர்கள் இல்லை என்று. ஆனால் இது ஒரு ஹியூமன் டெண்டன்சி. நமக்கு அது ஐயோ இவர்கிட்ட இப்படி அபச்சாரப்பட்டோமே, அவர் தப்பாக நினச்சுட்டா என்ன பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஹெசிடேஷன் மைண்டுக்குள்ளே. ஒருவேளை அவர் நம்மளை தப்பாக நினச்சுட்டா நம்ம என்ன சொல்கிறது, என்ன நினச்சிக்கிறது அப்படின்றதாக ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ, அந்த எண்ணத்திற்காக நாம் உடனே சாரின்னு 4 தடவை சாரி கேட்போம். கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் சுவாமி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் தெரியுமா. ஒரு சமயம் சஞ்சயன் கிருஷ்ணனை பார்க்க வரான். ஏதோ திருதராஷ்டிரன் சமாச்சாரம் சொல்லியிருக்கான். சஞ்சயன் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்போ கிருஷ்ணன் எங்கே இருக்கான், அர்ஜுனன் கூட இருக்கான். அர்ஜுனன், திரௌபதி, சத்யபாமை, கிருஷ்ணன், இவா 4 பேர் ஏகாந்தமாக இருக்கான். அதாவது 2 கப்பிள் இருக்காங்க, கப்பிள்ஸ் 2 பேர் இருக்கான், 2 ஜோடி, கிருஷ்ணன் சத்யபாமை, அர்ஜுனன் திரௌபதி. சஞ்சயன் வரான்னு கேள்விப்பட்டோன்னே கிருஷ்ணன் என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, இந்த 4 பேரும் ஒருத்தர் மடி மேலே ஒருத்தர் தலை வச்சு ஒருத்தர் கால் நீட்டிண்டு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக இருக்கான். சத்யபாமா மடி மேலே அர்ஜுனன் காலை போட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் கிருஷ்ணன் தலை வச்சு படுத்துட்டு இருக்கான். ஒரு கால் இங்கே அர்ஜுனன் பேரில் போட்டிருக்கான், இந்த பக்கம் திரௌபதி பேரில் கால் அவள் இப்படி படுத்துட்டு இருக்கா. 4 பேரும் இருக்கிற ஒரு பொசிஷன் அது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஏதோ டிவி பார்த்துட்டோ இல்லை விளையாடிண்டோ, செஸ் விளையாடிண்டோ, ஏதோ வச்சுக்கோங்களேன், இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோ அவள் 4 பேரை கேஷுவலாக இருக்கக்கூடியதான ஒரு சமயம் அது. சஞ்சயன் வந்தான், ஏதோ பேசிட்டு போயிட்டான். அர்ஜுனன் கேட்டான், என்ன கிருஷ்ணா இது, சஞ்சயன் வரைச்சே இப்படி படுத்துக்க சொல்லிட்டு நீ எழுந்து கூறக்கூடாதுன்ட்டா அப்படின்னு. இல்லை காரணமாலாம் சொன்னான். ஏன்னா சஞ்சயனுக்கு தெரியணும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன அளவுக்கு இன்டிமசி இருக்குது. ஸோ கிருஷ்ணன் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டான். அர்ஜுனனை கிருஷ்ணன் ஒரு பொழுதும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். பாண்டவர்களை காப்பாற்றுவதில் கிருஷ்ணனுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. திருதராஷ்டிரா அவனுடைய எண்ணங்கள்லாம் தவிடுபடி ஆகிடும். நீ நினச்சிக்காத, உன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நாளும் கிருஷ்ணன்
உதவி செய்ய மாட்டான், இது முதலான செய்திகள் சஞ்சயனுக்கு புரிய வைக்கணும். சிலதெல்லாம் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய ரியாக்ஷன்ஸே அங்கே பேசும். அது பேசினாலேயே பொறுமை. அதிகப்படியாக பேச வேண்டிய வார்த்தை பேச வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வன்ஸ் இது. ஸோ அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன விதமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அதெல்லாம் பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன். இன்னொருத்தர் அதை இது விளக்குவதற்கெல்லாம் முடியவே முடியாது, அந்த திக்னஸ் இருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் அர்ஜுனனுக்கு அவனை தெரியாது. சினிமாவில் கூட நம்ம நிறைய காட்சிகள் பார்க்குறோம். சிறு வயதில் இரு நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாங்காயை கண்டிச்சிக்கிறது, ஒன்றா கிளாஸுக்கு கட்டடிச்சுட்டு வெளில சுற்றுறது. அந்த மாதிரி சிறு வயதில் அவள் ரொம்ப க்ளோஸ்டாக அட்டாச்சாக இருந்திருப்பாள். அப்புறம் நடுவில் கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும். அதில் ஒருத்தன் ரொம்ப பெரிய பொசிஷனில் வந்துடுவான். வந்துட்டு ஒரு நாள் அவன் ஊருக்கு வரச்சே இவன் என்ன பண்ணுவான், அப்படி இடுப்பில் துண்டை கட்டிட்டு அப்படி கை கட்டிட்டு பவ்யமாக போய் அவரை பார்த்து வாங்க நீங்கள் போங்க அப்படின்னு பேசுவான். இத்தனைக்கும் பால்யத்தில் அவ்வளவு இன்டிமேட், அவ்வளவு இன்டிமசி இருந்திருக்கு, அந்த க்ளோஸ்னஸ் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பொசிஷன் பெருசாகிட்டோன்னே அவன் அங்கே நிச்சிப்போ என்ன நினச்சடா நீ, என்னடா பெருசாக நம்ம புதுசாக பேசுகிற, நான் யாருடா, உன் ஃப்ரெண்டு தானடா நான், இன்னும் புதுசாக நீங்கன்றா வாங்கன்றா போங்கன்றா, துண்டை தூக்கி இடுப்பில் கட்டின்னு இருக்க, என்ன நீ பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, வா எப்படி அப்படின்னு அவன் கூட்டவுடனே தான் இருந்தாலும் இவனுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சங்கடமாக இருக்கும். அவர் பொசிஷனுக்கு நாம் கிட்ட போக முடியுமா, நம்மளால் நெருங்க முடியுமா அப்படின்னு அவன் நினச்சிட்டு குச்சையில் இருக்க. அப்படித்தான் ஒரு ஃபீலிங்கு கிருஷ்ணன்கிட்டே ஏற்பட்டது துவாரகையில். குச்சேலர் போனாரோ இல்லையா கிருஷ்ணன் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு. அவன் பாடசாலையில் படிக்கச்சே சாந்திபினி இன்ஸ்டியூஷனில் படிக்கச்சே ஒருத்தருக்கு இருந்த க்ளோஸ் வேறு. ஒரே மாங்காயை ஒரே நெல்லிக்காயை ஒரே கலாக்காயை ஒன்றா கடித்து சாப்பிட்ருக்கான். பட் இப்போ கிருஷ்ணன் சக்கரவர்த்தி துவாரகாதீசன், அவங்ககிட்ட போய் நிற்கிறதுலாம் எவ்வளோ அவமானமாக இருக்கும். அதுவும் இவர் கீஞ்ச வெஷ்டி கிழிந்த மொத்தம் உடம்பெல்லாம் கீஞ்சி போய் பஞ்சடைஞ்சு போய் அவர் போய் நிற்கிறாருன்னா அது தட் இஸ் டிஃப்ரெண்ட் தானே. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையோ, அதுதான் இப்போ அர்ஜுனனுக்கு. நடுங்கி விட்டான். நம்மளாம் இந்த கிருஷ்ணனை என்ன மாதிரி டீஸ் பண்ண, சாப்பிடச்சாலும் அவனை கேலி பண்ணியிருக்கோம், அவன் சாப்பிட்சா அவன் தட்டை பிடிச்சி எழுதிருக்கோம், உனக்கு கிடையாது போன்னு சொல்லியிருக்கோம், வேறு எதாவது கேட்டால் எப்படா சாப்பாடுறாமா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பியா அப்படின்னுவோம். தூங்கச்சே அவன் தலையில் தண்ணி ஊட்டியிருப்போம், தலைகாணி பிடிச்சி இழுத்து விட்டுருவோம், கட்டிலோடு தூக்கி கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டு வந்துருப்போம். நான் தூக்கிட்டே இருந்துச்சு அசங்காமல் அலுங்காமல் அவனை கொண்டு போய் கட்டிலோடு தூக்கிட்டு போய் வச்சுருப்போம். இல்லை பாதி தூக்கி டமால் எட்டி ஒரு சிக்கீழே தள்ளி விட்டுடும் வேடிக்கை காமிச்சிருப்போம். அதுமாதிரி வண்டி சாவியை தூக்கி ஒழிச்சு வச்சுருப்போம். அவன் மறுநாள் எங்கே வெளியில் போனதுக்கோசரம் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுருப்பான். அந்த பேண்ட்டு ஷர்ட்டு அயன் பண்ணலாம் எடுத்து நான் போட்டுட்டு போக உனக்கு கிடையாது சொல்லியிருப்போம். என்னென்ன உண்டோ கலாட்டாக்கள், அத்தனை கலாட்டாக்களும் பண்ணிவிட்டு அப்புறம் இவர் பெரிய ஆள்னு தெரிஞ்சிடும். ஐயோயோ இந்த பெரிய மனுஷங்கிட்ட நாம் தப்பு பண்ணிட்டோமே, அபச்சாரப்பட்டோமே, ஏதாவது அவர் பண்ணிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வரும் பாருங்க. அதே பயம்தான் அர்ஜுனுக்கு. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தமே தவேமம் மயா பிரசாதாத் பிரணயேன வாபி பிரசாதாத் பிரணயேன வாபி எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேன வா. சுக்ரீவனுடைய வாக்கியம். ராமகாரியத்தை மறந்துட்டு அந்தப்புறத்துக்குள்ளே ஒன்றுக்கு 2 மனைவியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்கான். ராமன் சீத்தையை பிரிந்து தவிச்சிருக்கான். சீத்தையை தேடுவதற்கு உண்டான எந்த எஃபோர்ட்ஸும் இல்லாமல் உள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணன் மூலமாக ராமன் செய்தி சொல்லி அனுப்பினார். ஓடி வந்த சுக்ரீவன் எதிகிஞ்சத் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷஸ்ய க்ஷந்தவ்யமே நகசின்னாபராத்திய. ஐயோயோ லக்ஷ்மணா கோவிச்சுக்காத, நான் ராமகாரியத்தை மறப்பனா, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையே தவிர்த்து நான் எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் அது கூட தப்பு தான், உங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எதிகிஞ்சத் அதிக்ராந்தம், அதாவது நான் பண்ணலைன்னு நீ நினச்சிருந்தியானா சரி பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்னால விட்டுருப்பேன்னு நினச்சிருக்கணும். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸு, நம்ம ராமன் தானே, நம்ம கிருஷ்ணன் தானே, நம்ம லக்ஷ்மணன் தானே அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸில் நான் பண்ணியிருப்பேன். விஸ்வாசாது பிரணயேனவா. இன்னொன்று என்ன, பிரணயம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு. மச்சி என்னடா பெரிய விஷயம் பார்த்துக்கலாம்டா, நான் ஏதோ இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஃப்ளோக்கோசரம் சொல்கிறது. இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டிமசிக்காக நான் சொல்ல வரேன். மாப்பிள்ளை நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், என்ன பெரிய சமாச்சாரம், இதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் இல்லை, எல்லா வானரங்களும் வர சொல்லிட்டு நான் போய் தேடி கொண்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறான்னா
என்ன மாப்பிள்ளைன்றது எனது ஃப்ரெண்டு, மை டியர் மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல மச்சின்னு சொன்னாலும் அதான் அர்த்தம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான். மயா பிரமாதாது பிரணயேனவாபி. ஒரு வேலை அலட்சியமாக கூட சொல்லியிருக்கலாம், உன்னை கேலி பண்ணுறதுக்கோசரம் டீஸ் பண்ணுறதுக்கோசரம் சொல்லியிருக்கலாம். பிரணயேனவாபி நம்ம கிருஷ்ணன் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சகேதி மத்வா ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகே ஹே கிச்சு, டே கிச்சு இங்கே வாடா, டே கிட்டா இங்கே வாடா, டே பயல இங்கே வாடா, என்னடா பெருசா, நீலாம் யாதவ பயல் தானே, ஆடு மாடு மேய்க்கிற வந்தாடா, உனக்கு என்னடா தெரியும், அதெல்லாம் மாடு மேய்க்கிற வந்தாடா, சும்மா புல்லாங்கொண்டு விட்டா பெரிய கில்லாடையா நீ, வெறும் ட்ரு 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 அப்படி தானே ஓட்டிகிட்டு இருப்பேன். சாணி ஆள்றவன் தானே, இப்படி சாணி அழுவி விரட்டிலாம் தட்டுவியா, நொன்னா விரட்டி தட்டுவில்ல, ரவுண்ட் ரவுண்டாக விரட்டி தட்டுவில்ல. டே தெரியுமாடா இவனுக்கு கிருஷ்ணா சூப்பராக வெரைட்டி தட்டுவான்டா, வெரைட்டி தட்டுறதுல கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்கானா, இதெல்லாம் கேலி தானே. வரட்டி தட்டுறதுல கின்னஸ் ரெக்கார்ட்லாம் நீ பண்ணியிருக்கான்னு கேலி பண்ண. ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி, படா இழப்பையில். உனக்கு என்ன தெரியும், யுத்தம் பற்றி தெரியுமா, தேர் ஓட்டுறேன் நீ, உனக்கு தேர் ஓட்ட தெரியுமா, ஏன்னா எனக்கெல்லாம் தேர் ஓட்டுற கெப்பாசிட்டி கொடுக்கும். நான் லெஃப்ட் ரைட்லாம் போவியா, காலில் ஒரு உத விட்டுறேன், இடுப்பு இருப்புலாம் ஒண்டி போடுவோம் தெரியுமா, உனக்கு ஸ்ட்ராங்கே கிடையாது, ஸ்ட்ரென்த்தே கிடையாது உனக்கு அப்படின்னு இப்படிலாம் பேசியிருக்கேன். ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேபம். ஐயையோ, வந்து இப்பேற்பட்ட பெருமையை தெரிஞ்சுக்கலையே நான், இந்த மகிமையை தெரிஞ்சிக்காமல் தவறு செய்து விட்டேன், பெரும் தவறு செய்து விட்டேன். கிருஷ்ணா 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 மன்னிச்சுடுடாப்பா. யச்சாபஹாசார்த்தம் அசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோத்வாப்யச்சுத தத் சமக்ஷம் தத் க்ஷாமயே த்வாம் அஹம் அப்ரமேயம். விஹார ஷய்யா ஆசன போஜனேஷு, விளையாடச்சேவும் சரி, படுத்து தூங்கச்சேவும் சரி, இடத்துல உட்காரச்சேவும் சரி, வந்து உட்காரச்சே அப்படி தள்ளி விட்டுட்டு இவனை வந்து உட்காந்துக்கிறது, சாப்பிட்ற இடத்துல அவனுக்கு தண்ணி கொட்டி வைக்கிறது, அப்புறம் கம்பு தடவி வைக்கிறது, டேய் தோழா டேய் வாடாங்க அப்படின்னு கூப்பிடுறது, பலவிதமாக பரிகாசம் செய்யப்பட்டு என்னாலே அவமதிக்கப்பட்டிருக்கிறாய் எம்பெருமானே. ஒன்றா ரெண்டா எப்படிலாம் நான் அவனை அவமானம் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டு விஹாரத்தில் விளையாட்டில் சப்பானிடா, உப்புக்கு சப்பான்டா, இவன் ஒன்று கேஜ் அடிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கான்டா, இவனை விளையாடவே தெரியாதுடா அவனுக்கெல்லாம், சும்மாடா மாடு மேய்க்க சொன்னால் மாடு மேய்க்குவான், எவ்வளோ மூட்டை பருத்தி கொட்டை, எவ்வளோ மூட்டை புண்ணாக்கு, எவ்வளோ வெக்கல், அப்புறம் ஒரு செவல மாடு என்ன பால் கறக்கும், நாட்டு மாடு என்ன பால் கறக்கும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கணக்கு சொல்லுவான்டா, பால்கார கணக்கெல்லாம் சொல்லுவான்டா. இவனெல்லாம் பந்து போடு பாலை போடுனா சும்மா வேணால் பந்து பொறுக்கி போடுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, ஜோக்கராக வச்சுக்கோங்க, டபுள் சைடாக விளையாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரிலாம் அவனை விளையாடிருப்போம். விஹார ஷய்யா ஆசன போஜனேஷ், உனக்கு சப்பாத்தி கிடையாது, உனக்கு அல்வா கிடையாது, உனக்கு டிஃபன் கிடையாது, இவனும் சாப்பிட வேண்டாம், நாங்கள் சாப்பிட்றோம், உன் சாப்பாடை நாங்களே சாப்பிட்றோம் அப்படின்னு அவருடைய டிஃபன் பாக்ஸ் அவனுக்கு தெரியாமல் சாப்பிட்டு அது உள்ள கல்லை போட்டு வச்சுருப்பேன். எல்லோரும் எக்ஸ்கர்ஷன் போகிறா பசங்கள்லாம் சேர்ந்து, அம்மா அழகாக எல்லாருக்கும் டிஃபன் கட்டி கொடுத்துருக்கான். அர்ஜுனன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணனுக்கு தெரியாமல் கிருஷ்ணன் டப்பா எடுத்து சாப்பிட்டுட்டு அது உள்ள ஒரு கல்லை போட்டு வச்சுருப்பான். பார்த்தியா, அப்புறம் என்ன செய்ய, எடுத்து பார்த்தா பே 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 உனக்கு டிஃபன் கிடையாதா, இட்லி கிடையாதா, இன்றைக்கி பட்டி தானே நீ அப்படிலாம் கேலி பண்ணியிருக்கிறான். ஏகோத்வா தத் சமக்ஷம் அசகிருத்கிருதாக, ஏகாந்தமாக நடந்திருக்கலாம். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக பண்ணினா தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, என்ன நம்ம பார்த்துக்கலாம், நம்ம அர்ஜுனன் தானே அப்படின்னு விட்டுடலாம். இதே 10 பேர் நடுவில் ஒன்று அவமானப்படுத்தியிருப்பேன் நான். குந்தி தேவி சொல்லிருப்பான், டேய் அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது, வீர விளையாட்டு, க்ஷத்திரியர்கள்லாம் போனோம், பாண்டவர்கள் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, கிருஷ்ணா நீயே போயிட்டு வாங்க, இருமா இல்லை க்ஷத்திரியர்கள் விளையாட வேண்டிய விளையாட்டு, வீர விளையாட்டு, இவனை போய் அனுப்பிச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான், இவன் வேடிக்கை பார்த்து விசில் அடிக்கிறது வேணால் லாக்கியை தவிர்த்து இவன் உள்ளுக்குள்ளே வந்து இவனால் யுத்தம் பண்ண முடியுமா, க்ஷத்திரியருடைய பராக்கிரமத்தை இவனால் காமிக்க முடியுமா, சும்மா இருமா, வெறும் புல்லாங்க வச்சு புசு புசுன்னு ஊதின்னு இருப்பான் அவன். அப்படி 10 பேர் எதிராக அப்படி அவமானப்படுத்தியிருப்பேன். இப்படி அச்சுதா, ஆசிரியர்களை ஒருபொழுது நடுவிடாத பெருமாளே, அப்புறமேய அகம் க்ஷாமையே, அப்புறமேயா அளவிடற்கரிய பெருமை பெற்றவனான என்னப்பனே சர்வேஸ்வரா, அப்புறமேயா
தத் சர்வம் க்ஷாமய, இவை அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள். இது போன்று ஏகாந்தமாகவோ பல பேர் அறியவோ ஒரு தடவையோ பல தடவையோ நீ என்னால் அவமானிக்கப்பட்டிருப்பாய் என்று எது ஒன்று உண்டோ, அதனால் நீ மனதில் கோபம் கொள்ளாமல் இப்பொழுது நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் எம்பிரானே. யச்சாபஹாசார்த்தம் அசத்கிருதோசி, யச்ச அபஹாசார்த்தம் அசத்கிருதோசி, விஹார ஷய்யா ஆசன போஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத்சமஸ்தம், ஏகோதவா அச்சுத தத்சமக்ஷம், தனியாகவோ அல்லது பப்ளிக்காக 10 பேர் பார்க்கும் பொழுதோ பார்க்கும்படியாகவோ, தத்க்ஷாமயே துவாம் அகம் அப்பிரமேயம், ஒரே ஒரு பிரார்த்தனை தான். இப்போ மன்னிச்சு கிருஷ்ணா மன்னிச்சுரு, தயவு செஞ்சு நீ மனசில் வச்சுக்காத, இதை வச்சுண்டு எனக்கு ஏதாவது நீ சிக்ஷை கொடுத்துட போகிற, பயமாக இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம் இந்த விஷயத்தை. தர்மபுத்திர ராஜ்யாபிஷேகம் பண்ணின்றார். அப்புறம் அவர் 2-3 அஸ்வமேத யாகம் பண்ணுறார் தர்மபுத்திரர். கிருஷ்ணன் கூட இருக்கான். அந்த அஸ்வமேத யாகத்துக்கெல்லாம் கிருஷ்ணன் கூட இருந்து அந்த அஸ்வமேத யாகம் முடிஞ்சிருது. இதெல்லாம் எப்போ யுத்தம்லாம் முடிஞ்சு கௌரவெல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு தர்மபுத்திரருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டு அப்புறம் தர்மபுத்திரர் விசேஷமாக இந்த அஸ்வமேத முதலான யாகங்கள் பண்ணுறார். அதை முடிச்சுட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டார் கிருஷ்ணன். இது நடுவில் அஸ்வத்தாமா விடுத்த அபாண்ட வாஸ்திரத்தினால உத்தரையினுடைய கர்ப்பம் ரொம்ப பரிதாபத்துக்கு உண்டாச்சு. அதை கிருஷ்ணன் உள்ளே போய் சங்க சக்கர கதாதாரியாக இருந்து காப்பாற்றினான். சரியாக போச்சு. அப்போ கிருஷ்ணன் துவாரகைக்கு கிளம்பி போகும் பொழுது அர்ஜுனனும் கிருஷ்ணனுடைய துவாரகைக்கு போயிட்டான். 2 விதம், அத்தான மாஞ்சி. அப்புறம் கிருஷ்ணன் தங்க சுபத்ராவை தான் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அது ஒன்றாச்சு. அதை விட முக்கியமானது ஃப்ரெண்டு. ஸோ கிருஷ்ணன் துவாரகைக்கு திரும்பி செல்லும் பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணனோடு சேர்ந்து துவாரகைக்கு போயிட்டான். தர்மபுத்திரர் டாடா சொல்லிட்டார். ஆனால் தர்மபுத்திரருக்கு இனிமே நாம் கிருஷ்ணனை பார்க்க போவது இல்லை என்பது தெரியாது. பை சொல்லிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த சமயத்தில் தர்மபுத்திரருக்கு சில பேடு ஓமன்ஸ்லாம் அவர் மனசில் உண்டாச்சு. துர்நிமித்தங்கள்னு சொல்லுவார். புருஷனுக்கு இடது பக்கம் துடிக்கக்கூடாது, இடது புஜம் துடிக்கக்கூடாது, இடது கண் துடிக்கக்கூடாது, இடது தோட துடிக்கக்கூடாது. அந்த மாதிரி தர்மபுத்திரருக்கு அடிக்கடி இடதுபுறம் துடிக்கிறது. பட்சிகள் கோரமாக சப்திக்கின்றன. தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாடுகள் அமைதியாக இல்லாமல் நிலையற்று அவைகள் அலையத் தொடங்கின. மரங்களில் வசிக்கக்கூடிய பட்சிகள் அடிக்கடி அலறிக்கொண்டு பறவை கூட்டிலிருந்து கிளம்பி மறுபடியும் கூட்டில் வந்து அமர்கிறது. யாகசாலைகளிலும் பாகசாலைகளிலும் பகவத் சன்னிதானங்களிலும் எரியக்கூடிய நெருப்பு என்பது சுடர்விட்டு பிரகாசிக்காமல் இருக்கிறது. அவ்வப்பொழுது ஆகாயத்திலிருந்து கொல்லிக்கட்டைகள் கீழே விழுகின்றன. வால் நட்சத்திரம்னு சொல்லுங்க, நட்சத்திரம் எரிஞ்சு விழுறது சொல்லுவான். அதெல்லாம் பேடு சைன். இது பார்த்து தர்மபுத்திரருக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ நடக்க போகிறது, என்னமோ சம்பவம் நடக்க போகிறது, என்னன்னு புரியலையே. ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்கேன்னு தர்மபுத்திரர் நினச்சிட்டுருக்கார். அப்போ ஒருத்தன், ஐயோ காப்பாற்றுங்களேன், இப்படி ஆயிடுத்தே, நான் நினச்சி கூட பார்க்க முடியலையே, இது போல் ஒரு துக்கம் வரும்னு நினச்சி கூட பார்க்க முடியலையே, ஐயோ காப்பாற்றுங்களேன் அப்படின்னு கதறின்னு ஒருத்தவரான். உடம்பெல்லாம் கிழிஞ்சி அங்கங்கே ரத்தம் பெருகி வஸ்திரங்கள்லாம் கிழிஞ்சி ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்டவனை போல ஓன்னு சப்தித்து கொண்டு ஒருவன் வருகிறான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல தர்மபுத்திரருக்கு. யாருப்பா நீ, என்ன வேணும், என்ன சமாச்சாரம், யார் நீ அப்படின்னு கேட்குறார். என்ன தெரியலையா அண்ணா, நான் தான் அவனுடைய தம்பி சகோதரன் அர்ஜுனன் தான். தூக்கி வாரி போடுது தர்மபுத்திரருக்கு. ஏன்னா அர்ஜுனன் எப்படி இருப்பான், பல எப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பான், டீக்காக இருப்பான், நல்ல சென்ட்டு, நல்ல டியோடரண்ட்லாம் போட்டுப்பான், கிரீட்டின்னு பேர்.
இந்திரனே அவனுக்கு அழகான கிரீட்டத்தை அணிவித்தான் என்று அர்ஜுனனே சொல்லுகிறான். எனக்கு இந்திரனே கிரீட்டத்தை சூட்டினதுனால எனக்கு கிரீட்டுன்னு பேர் உண்டுன்னு. மாதிரி தனக்கு எல்லாம் நாசுக்காக இருப்பான். வயசானாலும் அவனுடைய தானே ஒரு அந்த வாலிப மிடுக்குன்றது இருக்கும். இப்போ என்னடனா பஞ்சத்தில் அடிபட்டு எங்கேயோ ரொம்ப தண்ணி கூட குடிக்காமல் சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு உழுது பரண்டு ஓடி வந்திருக்கான அர்ஜுனன்னு வாரி எடுத்தார் தர்மபுத்திரர். என்ன ஆச்சுருப்பா, என்ன ஆச்சு, என்ன விஷயம், ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறேன்னாரு. அண்ணா, யாருடைய சம்பந்தம் நமக்கு இத்தனை நாள் பெரும் பலமாக இருந்ததோ, யாராலே நாம் பெரிய கௌரவ சைன்யத்தை எதிர்த்து யுத்தம் செய்து ஜெயித்தோமோ, யார் எனக்கு எப்பொழுதும் கூட இருந்ததினாலே காண்டீவத்தை தூக்கி அனாயாசமாக நான் சத்ருக்களை கொன்றேனோ, அந்த கிருஷ்ணன் நம்மை விட்டு போய்விட்டான் அண்ணா. இப்பொழுது என்னால் நடக்க முடியவில்லை, தேகத்தில் சக்தி இல்லை, என் வில்லான காண்டீவத்தை தூக்குவதற்கு என்னால் இயலவில்லை அண்ணா. இவ்வளவு நாள் இது அனைத்தும் என் பிரபாவத்தினாலே, என் சக்தியினாலே, என் சாமர்த்தியத்தினாலே செய்து கொண்டிருப்பதாக நினைத்தேன். ஆனால் இவை அனைத்தும் கிருஷ்ணனுடையதான சங்கல்ப விசேஷம். அந்த கிருஷ்ணன் தன் அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டத்திற்கு சென்று விட்டான். அவனுடன் என்னுடைய தேஜஸ், என்னுடைய பவர் சென்று விட்டது. அதனால் என் காண்டீவத்தை தூக்கும் சக்தியற்றவனாக நான் விழுந்து கிடக்கிறேன்னு ஓன்னு கதறி எழுதான் அர்ஜுனன். அப்படியே தர்மபுத்திரன் அவனை வாரி எடுத்துட்டார். அவன் ஆஸ்வாசப்படுத்துறார். அப்பா அர்ஜுனன் சொல்றான், நர்மான் யுதார ருச்சிரஸ்மித சோபிதானி ஹே பார்த்த ஹே அர்ஜுன சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்மர்த்துர்லுட்டந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய ஷய்யாசனாட்டன விகத்தன போஜனாதிஸ்வைக்யாத்வயஸ்ய ரிதவானிதி விப்ரலப்தः சக்யுஸ் சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேஹே மகான் மஹிதயா குமதேரகம் மே. பரிகாசமாக பேசுறது, ஜாடவாடியாக பேசுறது, எல்லா விதத்துலையும் நர்மான்யுதார ருச்சிரஸ்மித சோபனானி அப்படி கண்ணை சுழட்டுறது அப்படின்றது அப்படின்றது, அந்த மாதிரிலாம் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணி ஃப்ரெண்டுக்குள்ளே எவ்வளோ சங்கேதங்கள்லாம் இருந்தது. ஹே பார்த்த, ஹே அர்ஜுன, ஹே சக, ஹே குருநந்தன் இப்படிலாம் கூப்பிடுவான். என்ன திடீர்னு ஒரு நாள் பார்த்தான்னு கூப்பிடுவான், திடீர்னு சக்கான்னு கூப்பிடுவான், ஹே குருநந்தன் கூப்பிடுவான், ஹே அர்ஜுனான்னு கூப்பிடுவான். சில சமயம் கிண்டல், சில சமயம் நக்கல், சில சமயம் அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படியெல்லாம் என்னை கூப்பிடுவானே கிருஷ்ணன். சஞ்சல்பிதானி நரதேவ ஹிருதி ஸ்பிருஷானி ஸ்பர்த்துர்லுட்டந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய. அந்த கிருஷ்ணனை எழுந்துட்டனே, அந்த கிருஷ்ணனை சேவிக்க முடியாது, அந்த கிருஷ்ணனத்திலேயே மனசு போயிடுத்து, அந்த மாதவனான கிருஷ்ணனையே நான் தியானம் பண்ணியிருக்கனே அண்ணா. இனி அந்த கிருஷ்ணனை எங்கே பார்க்க போகிறோம், இனி பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாதே. கிருஷ்ணன் அழைத்ததை சொன்னான். இப்பொழுது கிருஷ்ணனை அர்ஜுனன் எப்படி கூப்பிடுவானார்? ஷய்யாசன, ஷய்யான படுக்கைன்னு அர்த்தம். கீழே சொன்னாரோ இல்லையோ, எது விஹார ஷய்யா ஆசன போஜனேஷு, இது பகவத்கீதை ஸ்லோகம். இப்போ சொல்கிற ஸ்லோகம் பாகவதம். ஷய்யாசனாட்டன விகத்தன போஜனாதி ஐக்கியாத்வயஸ்ய ரிதவானிதி விப்ரலப்தः ஷய்யாசனாட்டன விகத்தன போஜனாதிஸ்வைக்கியாத்வயஸ்ய ரிதவானிதி விப்ரலப்தः சக்யுஸ் சகேவ பித்ருவத்தனயஸ்ய பூர்வம். விளையாடச்சே, படுத்துக்கச்சே, சாப்பிடச்சே, ஓடச்சே, எக்ஸசைஸ் பண்ணச்சே, வேடிக்கையாக பேசச்சே, பரிஹாசத்தில் இருக்கச்சே, ஜாலியாக சுத்தச்சே, என்ன பண்ண சக்யு சகேவ பித்ருவத்தனயஸ்ய சர்வம் சேஹே. அவனை எப்படியெல்லாம் நான் டீஸ் பண்ணியிருப்பேன், எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணியிருப்பேன், எப்படியெல்லாம் விளையாடிருப்பேன், என்ன மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அதான் அவன் பதில் சொன்னது. இதெல்லாம் பாகவத ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக போயிடும். அந்த கிருஷ்ணனை நாம் எழுந்துட்டோமே, அவன் பெருமையை எழுந்துட்டோமே, அவன் கூட இருந்தனால்தான் இதெல்லாம் நடந்தது எனக்கு. இங்கே பாருங்க, காண்டீபத்தை அர்ஜுனனால் தூக்க முடியல. இந்த பகவத்கீதையில் என்ன நடந்தது? கையில் இருந்த வெள்ளி அம்பை கீழே போட்டான், தேர்தட்டில் உட்காந்துட்டான். என்னால் நகர முடியாது, உட்கார முடியாது, பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நான் விட்டா என்ன ஆளை விடுறா சாமி அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தருத்ரஹான்னு வில்லை விடுத்த விஜயன், வில்லை எடுத்த விஜயனாக எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டான்.
அந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் துவாரகாபுரியில் இருக்கச்சே தன்னடி சோரிக்கு கிளம்பி போயிட்டான். அவனை விட்டுட்டு இவன் கிளம்பி வரான். கிருஷ்ணன் போயாச்சு, இவன் திரும்பி வரான். திரும்பி வச்சே சில கொள்ளைக்காரர்கள் வரா. அவர்கள் எடுத்தது காப்பாற்றுறதுக்காக சொல்ல, காப்பாற்றிக்கிறதுக்காக அர்ஜுனன் வில்லு எடுக்கணும். அந்த காண்டியத்தை அவனால் தூக்க முடியல. அடாடாடா, எந்த மாதவனுடைய சம்பந்தம், என்ன மாதவனுடைய தானே சங்கல்பம் தான் எனக்கு இத்தனை நாள் ரக்ஷணமாக இருந்தது, நான் புரிஞ்சுக்காமையே போயிட்டேன்னா. எச்ச அபகாசார்த்தம் அசத்கிருதோசி விஹார ஷய்யா ஆசன போஜனேஷு ஏகோதவாப்பியச்சுரத் சமக்ஷம் தக்ஷாமையே துவாம் ஆம் அப்பிரமேயனான கிருஷ்ணா, உன்னை பிரார்த்திக்கிறேன்டாப்பா, என்னை மன்னிச்சுருன்னு இது பெருமாளை பிரார்த்திக்கிறான். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேமம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி யச்ச அபஹாசார்த்தம் அசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத்சமக்ஷம் தத்க்ஷாமயே த்வாமஹம் அப்ரமேயம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம், சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம், ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி, ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம், அஜானதா மகிமானம் தவேதம், மயா பிரமாதாத் பிரணயேன வாபி, மயா பிரமாதாத் பிரணயேன வாபி, யச்சாவஹாசார்த்தமசத்கிருதோசி, யச்சாவஹாசார்த்தமசத்கிருதோசி, விஹாரசய்யாசன போஜனேஷு, விஹாரசய்யாசன போஜனேஷு, ஏகோச்சவாப்யச்சுத தத்சமக்ஷம், ஏகோச்சவாப்யச்சுத தத்சமக்ஷம், தத்க்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம். தக்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். सखेति मत्वा प्रसभं यदुक्तं हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेदं मया प्रमादात् प्रणयेन वापि यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासन भोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षं तत्क्षामये त्वामहमप्रमेयम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். श्याम सुंदर मुख चंदा, श्याम सुंदर मुख चंदा, श्याम श्याम सुंदर मुख चंदा, नटवर नागर नंदा, भजो रे मन गोविंदा, भजो रे मन गोविंदा,
ನರಸಿಂಹರೂಪ ಧರಂತ ಕಾಳಿಂದಿ
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.